எந்தெந்த தொகுதியில யார் நிக்க போறாங்கன்ற டோட்டல் டீடைல்ஸும் இப்ப வெளிவந்துருச்சு. மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரான கமல்ஹாசன் அவர்கள் கோவையில தான் களம் காண்றாரு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சென்னையை விட்டுட்டு கோயம்புத்தூரை செலக்ட் பண்ண என்ன ரீசன் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இதுக்கு பின்னாடி பல நாள் ஸ்கெட்சே இருக்காமா. பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி என்னவா இருக்கும்? சரி வாங்க டீடைல்டா பார்க்கலாம். நடிகர் கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்து ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சுட்டாரு. அண்ட் இப்ப இவர் சந்திக்க போறது 2வது கட்ட தேர்தல்னே சொல்லணும். கமல்ஹாசனை பொறுத்தவரை ரொம்ப சேஃபா தான் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாரு. ஒன்னு சென்னையில நிப்பாரு, இல்லனா அவரோட சொந்த ஊரான பரமக்குடியில தான் நிப்பாருன்னு எதிர்பார்த்த நிலையில யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கோயம்புத்தூரை செலக்ட் பண்ணதுக்கு இதுதான் ரீசன்னு சொல்றாங்க. அதாவது 2019 லோக்சபா தேர்தல் அப்ப மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளரான மகேந்திரன் 1,45,104 வாக்குகள் பெற்று 3வது இடத்தை பிடிச்சு அசத்தினாரு. அதிமுக அமைச்சரான அர்ஜுனன் இந்த முறை போட்டியிடல. மாறா திமுக அதிமுக சார்பா கூட்டணி கட்சிகள் போட்டியிடுறதுனால கமல் அவர்கள் அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் 2 தொகுதியில போட்டியிடுவது தன்னை பலவீனமா காட்டுன்றதுனாலதான் ஒரே தொகுதியில போட்டியிடும் முடிவை அவர் எடுத்திருக்காருன்னு ரொம்ப நெருக்கமானவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா கொளத்தூர் தொகுதியில கமல்ஹாசன் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. பகுத்தறிவாளனா வாழும் என் மேல காவி சாயம் பூசுகிறாங்க, நான் நேர்மையில குளிச்சா அந்த சாயம் கலைஞ்சே போயிடும் அப்படின்னு ரொம்பவே அழுத்தமா பேசியிருந்தாரு. இப்போ கோயம்புத்தூரோட தெற்கு தொகுதியில தான் அவரு போட்டியிட போறாருன்னு இன்ஃபர்மேஷன் வெளிவந்தக்கு அப்புறம் தம் மேல பூசப்பட்ட மொத்த சாயத்தையுமே அவரோட இந்த ஒரு முடிவு மூலமா கழுவிட்டாருன்னு, அது மட்டும் இல்லாம தன்னோட சொந்த தொகுதியிலயும் அவர் நிக்கல, சென்னையிலயும் அவர் போட்டியிடல. மாறா கோயம்புத்தூரை செலக்ட் பண்ணி அவர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்னும் தம் மேல வச்ச விமர்சனங்களை அவர் எப்பவுமே உடைச்சு எரிஞ்சுட்டே இருப்பார்னு மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பல முக்கிய தகவல்களுக்கு இணைந்திருங்கள் உங்கள் சக்சஸ் 7 சேனலுடன். நன்றி, வணக்கம்.